குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? சரி கண்ணு, இன்றைக்கி நம்ம 12th பர்சாமே செகண்ட் சாப்டர் தான். செகண்ட் சாப்டரில் போலார் ஃபார்ம் பார்ப்போம். கண்ணு, முன்னாடி ஆல்ரெடி உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி நான் விளக்க சொன்னேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் கண்டிப்பாக 12 மார்க் இருக்குது. ஈஸியாக நம்ம அடிப்படை செயல் நல்லாவே தெரிஞ்சால், பேசிக்கு ப்ளஸ் அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தெரிஞ்சாவே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐ ஸ்கொயர் உடைய வேல்யூ -1. அதில் ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ரியல் பார்ட்டு, இமேஜினரி பார்ட்டு அப்படின்னு பார்த்தோம். ஐ இல்லாத டேர்ம் ரியல் பார்ட்டு, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்னு அந்த பேசிக் பார்த்தோம். அதிலிருந்து காஞ்சிகேட், அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் காஞ்சிகேட்னால் என்ன பண்ணணும், இமேஜினரி பார்ட்டுக்கு சிம்பிளை மாற்றணும் அப்படிங்கிற அந்த காஞ்சிகேட்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் மாடுலஸ் பார்த்தோம். மாடுலஸ் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அதில் பேசிக்கெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம இந்த இதில் பார்க்க போகிறதுக்குன்னு போலார் ஃபார்ம் பார்க்க போகிறோம். அதில் லோக்கஸ் பார்த்தோம் போன இந்த லோக்கஸ் அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பார்த்துங்க. அதிலிருந்து ஒரு 3 மார்க்கோ அல்லது 5 மார்க்கோ நமக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்க்க போகிறது இந்த பயிற்சி 2.7. அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் இதுவும் ரொம்ப ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து 5 மார்க் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு 5 மார்க் அப்படின்னா எந்தெந்த பயிற்சியிலேருந்து கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று 2.6 அல்ல அதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள், அல்லது 2.7 அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள், அல்லது 2.8 அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள். இந்த 3 பயிற்சின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கேட்குறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம். சரியா தங்கம்? சார், இப்போ பாருங்கள், போலார் ஃபார்மில் பேசிக் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்படி போலார் ஃபார்முலா தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஃபார்முலா கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது கண்ணு. இப்போ பாருங்கள், இஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இதுதான் நமக்கு பேசிக் காம்ப்ளெக்ஸ் நம்பர். மாடுலஸ் ஆஃப் இசட்னா நம்ம அதுக்கு ஆர்னு பேர் கொடுப்போம். அது என்ன? ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே. ரூட் ஆஃப் ரியல் பார்ட் எக்ஸு, இமேஜினரி பார்ட் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ரூட்டுக்குள்ளே போடுவோம். இது மாடுலஸ். இப்போ கொஞ்சம் இன்னும் எலாபரேட்டாக போய் ஆர்குமெண்ட்டுக்கு ஃபார்முலா ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு. ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்டு, எக்ஸுங்கிறது ரியல் பார்ட். இந்த மாடுலஸ் அப்படிங்கிறது எதுக்காக? உள்ள மைனஸ் வந்தாலும் அது ப்ளஸ் ஆக்கிறதுக்காக இந்த மாடுலஸ். ஆல்ஃபா ஈக்குவல் டு பார்த்துங்க, ஒன்றுமே இல்லை, tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு. tan இன்வர்ஸ்க்குள்ளே மாடுலஸ் எதுக்காக? மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆக்கிறதுக்காக. அப்போ இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். இது ஆல்ஃபாவுக்கு. இந்த ஆல்ஃபா நமக்கு ஆர்குமெண்ட்டு. நமக்கு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேணும் அப்படின்னா இது என்ன குவாட்ரனில் இருக்குது அப்படின்னு தீட்டாவுக்கு மாற்றணும். ஆல்ஃபாவை தீட்டாவுக்கு மாற்றுறது தான் நம்ம முதன்மையான ஆர்குமெண்ட், உண்மையான ஆர்குமெண்ட்டு. அப்போ அதுக்கான உனக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு குவாட்ரனில் பாரு, தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. இது ஈஸியாக நம்ம மெமரியில் வச்சுக்கலாம். 4th குவாட்ரனில் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் ஆல்ஃபா, இது மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபாவுக்கான ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு. இப்போ பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு குவாட்ரண்டாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் 4th குவாட்ரனில் இருந்ததுன்னா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் குவாட்ரனில் இருந்தால் பை மைனஸ் ஆல்ஃபா. அதே 3rd குவாட்ரனில் இருந்தால் ஆல்ஃபா மைனஸ் பை. இங்கே பாருங்கள், நீங்கள் மெமரி பண்ணவே தேவையில்லை. இது ஆல்ஃபா, இது மைனஸ் ஆல்ஃபா.
இது பை மைனஸ் ஆல்ஃபா, இது ஆல்ஃபா, அதாவது அப்படியே மாற்றி ஆல்ஃபா மைனஸ் பை. இது ஆல்ஃபா, ஃபோர்த்து குவாட்ரண்ட் மைனஸ் ஆல்ஃபா, செகண்ட் குவாட்ரண்ட் பை மைனஸ் ஆல்ஃபா, தேர்டு குவாட்ரண்ட் ஆல்ஃபா மைனஸ் பை. இவ்வளவு தான். இப்போ மொதல் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தீட்டா கண்டுபிடிக்கணும். இது தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மொதல் மாடுலஸ், அடுத்தது ஆர்குமெண்ட்டில் ஆல்ஃபா, அடுத்து என்ன குவாட்ரண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி தீட்டாவை கண்டுபிடிக்கணும். இப்போ tan இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். tan இன்வர்ஸ்க்குள்ளே 0 இருந்தால் 0 தான். அதே tan இன்வர்ஸ்க்குள்ளே இன்ஃபினிட்டி வந்தால் π/2. நல்லா ஞாபகம் வச்சுங்க. tan 0 0 வரும் இல்லையா, அந்த மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் 0 0. அதே tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து 90 டிகிரி π/2. இது எப்படி வருதுன்னு உங்களுக்கே தெரியும். tan 90 டிகிரி சின்ன கிளாஸில் 10th படிச்சிருக்கீங்க இல்லையா, tan 90 டிகிரி இன்ஃபினிட்டின்னு படிச்சிருக்கீங்க. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து 90 டிகிரி. புரியுதா? tan 90 இன்ஃபினிட்டி படித்தோம் இல்லையா, அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி எவ்வளவு, அதாவது இன்ஃபினிட்டி எந்த ஆங்கிளில் இன்ஃபினிட்டி வரும் அப்படிங்கிறது 90 டிகிரியில் தான் இன்ஃபினிட்டி வரும். அதே மாதிரி தாங்கன்னு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 வந்து π/6 30 டிகிரி. நாம் இது 10th படிச்சிருக்கோம். tan 30 டிகிரி, tan 30 டிகிரி என்ன 1/√3ன்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ tan 30 1/√3னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 நமக்கு 30 டிகிரி. நல்லா பாருங்கள், 1/√3 என்ன ஆங்கிளில் 1/√3 வரும், அப்போ 30 டிகிரியில். அப்போ இது மெல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 அது வந்து நமக்கு π/6 30 டிகிரி. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 45 டிகிரி, tan இன்வர்ஸ் ஆஃப் √3 60 டிகிரி. நல்லா பார்த்துங்க. இது மெமரியில் வச்சா இந்த மேலே இருக்கிற 1 45 டிகிரி, கீழே இருக்கிற √3க்கு 60 டிகிரி, 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி வரிசையாக சொல்லியிருக்கேன். tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 அப்படின்னா நமக்கு 30 டிகிரி π/6. அதே tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னா π/4 45 டிகிரி. tan இன்வர்ஸ் ஆஃப் √3 அப்படின்னா π/3 60 டிகிரி. அடுத்தது போலார் ஃபார்ம். போலார் ஃபார்ம் அப்படிங்கும்போது நம்ம r அப்படிங்கிறது மாடுலஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. தீட்டாங்கிறது ஆர்குமெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிரின்சிபல் ஆர்குமெண்ட். அப்போ z = r காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. மாடுலஸும் ஆர்குமெண்ட்டும் சேர்ந்தது தான் போலார் ஃபார்ம். r மாடுலஸ், தீட்டாங்கிறது ஆர்குமெண்ட். அப்போ z ஒரு இது ரெக்டாங்கிள் ஃபார்மு, இது போலார் ஃபார்ம். ரெக்டாங்கிள் ஃபார்மை எப்படி போலார் ஃபார்மில் எழுதலாம் அப்படிங்கிறது. அப்போ z r காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஓகேவா? இதில் நல்லா ஞாபகிங்க, ஆர்குமெண்ட் ஆஃப் z அதாவது ஆங்கிள் தீட்டா, ஆர்குமெண்ட் ஆஃப் z ப்ளஸ் 2nπ அல்லது 2kπ. இங்கே n பிலாங்ஸ் டு z. n அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், +1 2 3 இருக்கலாம், அல்லது இன்டீஜர். புரியுதா? 0வாக இருக்கலாம், அல்லது -1 2 3 எக்ஸட்ராவாக இருக்கலாம். n வந்து ஒரு இன்டீஜர். n வந்து 0 +r-1 +r-2 எக்ஸட்ரா. ஓகேவா? அதாவது ஆங்கிள் கூட 2nπ ஆட் பண்ணாலும் என்ன ஆகாது, வேல்யூ மாறாது. 2kπ அல்லது 2nπ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது எப்படி அப்படின்னா கண்ணு, இப்போ பாருங்கள், எண்ணுக்கு பதிலாக 1 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2π அப்படிங்கும்போது என்ன, ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து அதே ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் தான் நிற்கும். அப்போ இது மாதிரி 2 ரவுண்டு சுற்றிக்கிட்டு வந்தாலும் அதே ஆங்கிள் தான், 3 ரவுண்டு சுற்றிக்கிட்டு வந்தாலும் மொத்தம் ஒரு ரவுண்டு ஃபுல். 2nπ அப்படிங்கிறது என்ன, எண்ணுக்கு 1ன்னு கொடுத்தா 1 ரவுண்டு அடிக்குது, எண்ணுக்கு 2ன்னு கொடுத்தா 2 ரவுண்டு அடிக்குது, எண்ணுக்கு 3ன்னு கொடுத்தா 3 ரவுண்டு அடிச்சுட்டு சேம் ஆங்கிள் தான் வரும். புரிஞ்சுதா? அப்போ தீட்டா கூட ஆர்குமெண்ட் ஆஃப் z கூட 2nπ ஆட் பண்ணால் நமக்கு என்ன தான் வரும், அதே வேல்யூ தான் வரும். எத்தனை 2nπ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2nπ ஆட் பண்ணாலும் வேல்யூ என்ன ஆகாது, மாறாது. இப்போ ப்ளஸ் அப்படின்னா நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும், மைனஸ் அப்படின்னா என்ன, கிளாக் வைஸில் சுற்றணும். இவ்வளோ தான். மொத்தம் நம்ம என்ன ஆங்கிள் இருக்கோ
அதே ஆங்கிள் தான் இங்கே வரும். ஓகேவா? இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டு எதுக்கு இடையில் இருக்கும்? -π லெஸ் தேன் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பை. நல்லா பார்த்துங்க. -πயை விட அதிகமாக இருக்கும், அது +πக்கு ஈக்குவலாகவும் அல்லது அதை விட சின்னதாகவும் இருக்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னா தீட்டா. இவ்வளோ தான், ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. பார்த்துக்குங்க. இதெல்லாம் பேசிக் தான், உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். ஆர்குமெண்ட் அப்படின்னாவே நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸும் போலார் ஃபார்ம் அப்படின்னாவே மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான். இப்போ அதுக்கு அடுத்தது ஆர்குமெண்ட்டுக்குள்ளே பாருங்கள். ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 இன்ட்டு Z2, அதாவது மல்டிப்பிளில் இருந்தால் ப்ளஸில் பிரித்து எழுதலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. அதே ஆர்குமெண்ட் ஆஃப் Z1/Z2 டிவைடில் இருந்ததுன்னா மைனஸில் பிரித்து எழுதலாம். நல்லா பார்த்துங்க. மல்டிப்பிளில் இருந்ததுன்னா ப்ளஸில் பிரித்து எழுதணும், டிவைடில் இருந்ததுன்னா மைனஸில் பிரித்து எழுதணும். ஆர்குமெண்ட்டுக்குள்ளே Z⁻n இருந்ததுன்னா இந்த பவர் முன்னாடி வந்துடும், n இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z. இது பேசிக்கு. பார்த்துங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ப்ளஸ் மல்டிப்பிள்னால் ப்ளஸில் பிரித்து எழுதணும், டிவைன்னா மைனஸில் பிரித்து எழுதணும், பவரில் இருந்தால் பவர் முன்னாடி கொண்டு போயிடணும். இப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, அதே தான் பாருங்கள். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், தீட்டா தான் ஆர்குமெண்ட்டு. இந்த தீட்டா கூட 2kπயை ஆட் பண்ணால் வேல்யூ என்ன ஆகாது? மாறாது. அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை என்னென்னு எழுதலாம்? காசு 2kπ ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2kπ ப்ளஸ் தீட்டான்னு எழுதலாம். அல்லது இந்த காசு ஐ சைனையும் சேர்த்து சிஸ்ன்னு எழுதலாம். அப்போ சிஸ் அப்படின்னா என்ன? சின்னா காசு, அப்புறம் ஐ, எஸ்னா சைனு. அப்போ காஸ் ப்ளஸ் ஐ சைன் அர்த்தம். அப்போ காசுக்குள்ளேயும் 2kπ ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைனுக்குள்ளேயும் 2kπ ப்ளஸ் தீட்டா. இந்த சிஸ்ஸுக்குள்ளே 2kπ ப்ளஸ் தீட்டா அப்படின்னா என்ன மீனிங்கு? காஸ் 2kπ ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2kπ ப்ளஸ் தீட்டா அப்படின்னு மீனிங்கு. கே பிலாங்ஸ் டு இசட். கே அப்படிங்கிறது ஒரு இண்டீஜர். இப்போ பாருங்கள், அடுத்து இசட் வந்து 1 அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். நல்லா பார்த்துங்க, ஒன்றுமே இல்லை. இசட் 1, அப்போ இதனுடைய போலார் ஃபார்ம் காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0. புரியுதா? 1 அப்படின்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் விளக்கமும் சொல்கிறேன் அப்புறமே. இசட் வந்து -1 அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் வந்து பை. அப்போ போலார் ஃபார்மு இசட் ஈக்குவல் டு காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. இதை சிஸ் பைன்னு எழுதலாம், இது சிஸ் 0ன்னு எழுதலாம். அதே இசட் ஈக்குவல் டு ஐ அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் வந்து π/2. இதனுடைய போலார் ஃபார்ம் இசட் ஈக்குவல் டு காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2. இதை சிஸ் π/2ன்னு எழுதலாம். அதே இசட் ஈக்குவல் டு -ஐனா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் வந்து -π/2. இதனுடைய போலார் ஃபார்ம், அதாவது -ஐயுடைய போலார் ஃபார்ம் இசட் ஈக்குவல் டு காசுக்குள்ளே -π/2 ப்ளஸ் ஐ சைனுக்குள்ளே -π/2. இது சிஸ்ஸுக்குள்ளே -π/2ன்னு எழுதலாம். அதாவது 1உடைய போலார் ஃபார்ம் காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0ன்னு அர்த்தம். -1உடைய போலார் ஃபார்ம் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பைன்னு அர்த்தம். ஐயோடைய போலார் ஃபார்ம் காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2. அதே ஐயோடைய போலார் ஃபார்ம் காசுக்குள்ளே -π/2 ப்ளஸ் ஐ சைனுக்குள்ளே -π/2ன்னு அர்த்தம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக் வந்து இது தான், நீ 10th படித்த அதே பேசிக் தான். இப்போ Z1 பாரு. Z1 R1, Z1 போலார் ஃபார்மில் இப்படி எழுதியிருக்கேன். R1 இன்ட்டு காஸ் தீட்டா 1 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1 இருக்குன்னு வச்சிங்க. Z2 R2 இன்ட்டு காஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 2. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இது ரெண்டும் போலார் ஃபார்மில் இருக்குது. அப்போ Z1 இன்ட்டு Z2 அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த மாடுலஸ் வேல்யூ R1 R2 மாடுலஸ் வேல்யூ இல்லையா, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதே இங்கே இது வந்து தீட்டா 1 தீட்டா 2 ஆர்குமெண்ட் இல்லையா. அப்போ இதை மல்டிபிளாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஆர்குமெண்ட் ஆட் பண்ணுவோம். போன ஃபார்முலாவில் Z1 இன்ட்டு Z2 ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 இன்ட்டு Z2 அப்படின்னா என்ன சொன்னேன்? மல்டிபிளாக இருந்ததுன்னா ஆட் பண்ணணும்னு சொன்னேன்னா, அப்போ காசுக்குள்ளே ஆங்கிளை ஆட் பண்ணிக்கணும். மல்டிபிளாக இருந்தால் பாருங்கள், வெளியில் R1 இன்ட்டு R2 மல்டிபிள் பண்ணும். இதை பெருக்கும்போது
cos theta 1 plus I sin theta 1 into cos theta 2 plus I sin theta 2 அப்படிங்கும்போது நம்ம பெருக்க தேவையில்லை. அப்படியே மல்டிப்பிளில் இருந்தால் போலார் ஃபார்ம் மல்டிப்பிளில் இருந்ததுன்னா ஆங்கிளை கூட்டிக்கணும். அப்போ காசுக்குள்ளே தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைனுக்குள்ளே தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2. நல்லா கவனமாக பார்த்துங்க. மல்டிப்பிளாக இருந்தால் ஆங்கிளை கூட்டிக்கணும், டிவைடாக இருந்தால் ஆங்கிளை கழிச்சிக்கணும். அதே ரெசிப்ரோக்கலாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும், காஞ்சிகேட் எழுதிக்கணும். இப்போ 1/Z1 அப்படின்னா 1/R1 இதனுடைய காஞ்சிகேட்டு காஸ் தீட்டா 1 மைனஸ் ஐ சைன் தீட்டா 1. நல்லா பார்த்துங்க கண்ணு. மல்டிப்பிளில் இருந்தால் ஆங்கிளை ஆட் பண்ணணும், டிவைடில் இருந்தால் ஆங்கிளை மைனஸ் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா அல்லது இன்வர்ஸ் போட்டோம்னா அப்படியே காஞ்சிகேட்டு தான். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? காஞ்சிகேட்னா என்ன பண்ணுவோம், இமேஜினரி பார்ட்டுக்கு குறியை மாற்றுவோம். இப்போ ஆங்கிளுக்கு வந்து பாருங்கள், இது ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட் 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஆல் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ். காசு, சைனு, காசு, டேனு, கொசிக்கன், சீக்கன், காட் எல்லாமே பாசிட்டிவ். இது எஸ் அப்படின்னா சைனும் கொசிக்கனும் மட்டும்தான் செகண்ட் குவாட்ரண்டில் பாசிட்டிவ், மீதி 4 நெகட்டிவ். டி அப்படின்னா டேனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் காட்டும் தான் பாசிட்டிவ் தேர்டு குவாட்ரண்டில். ஃபோர்த்து குவாட்ரண்டில் காசும் இன்னொன்று சீக்கனும் தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். இங்கே பாருங்கள், ஆல் எல்லா 6 ட்ரிக்னாமெட்ரி இதுவுமே பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில். செகண்ட் குவாட்ரண்டில் சைனும் கொசிக்கனும், தேர்டு குவாட்ரண்டில் டேனும் காட்டும், ஃபோர்த்து குவாட்ரண்டில் காசும் சீக்கண்டும். புரியுதா? இது ரொம்ப ரொம்ப பேசிக் மெத்தடு. இது பாருங்கள், இது ஆக்சுவலாக போன வருஷம் 11th நீங்கள் படித்தது தான். இப்போ நாம் கொடுத்துருக்குற ஆங்கிளில் 90 ப்ளஸ் ஆர் மைனஸ்னு பிரித்து எழுதினாலோ அல்லது 270 ப்ளஸ் ஆர் மைனஸ் பிரித்து எழுதினாலோ சேஞ்ச் ஆகும், மாறும். 90 பிரித்து எழுதினாலும் 270 பிரித்து எழுதினாலும் எப்படி சேஞ்ச் ஆகும்? சைனாக இருந்தால் காசாக மாறும், காசாக இருந்தால் சைனாக மாறும். அதே டேனாக இருந்தால் காட்டாக மாறும், காட்டாக இருந்தால் டேனாக மாறும். சீக்கனாக இருந்தால் கொசிக்கனாக மாறும், கொசிக்கனாக இருந்தால் சீக்கனாக மாறும். நல்லா பார்த்துங்க, ஒன்றும் இல்லை. இது 270லையும் 90லையும் நம்ம ஆங்கிள் கொடுத்துருக்குற ஆங்கிளை 90 ப்ளஸ் ஆர் மைனஸில் எழுதினாலும் சரி, 270 ப்ளஸ் ஆர் மைனஸில் எழுதினாலும் சரி மாறும். அதே 180 ப்ளஸ் ஆர் மைனஸ்லையும் 360 ப்ளஸ் ஆர் மைனஸில் என்ன ஆகாது, டிட் நாட் சேஞ்ச், மாறாது. சைனா சைன் தான், காசுனா காசு தான், டேன்னா டேன் தான், வேறு எதுவும் மாறாது. இது ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிற ஆங்கிளுக்கு. அதாவது நம்ம கொடுத்துருக்குற ஆங்கிள் 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரியாக இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து டேன் 30 என்ன அல்லது காசு 30 என்ன எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 30க்கு ஆப்போசிட்டு 1, 60க்கு ஆப்போசிட்டு √3, அப்போ இது வந்து 90க்கு ஆப்போசிட்டு 2 வரும். பாருங்கள், இதை 2 பித்தாகரஸ் தேற்றத்து பிரகாரம் இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். இதை ஸ்கொயர் பண்ணால் 1, இதை ஸ்கொயர் பண்ணால் 3, அப்போ 1ம் 3யும் கூட்டினா 4, அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 2. இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பாரு 1, 2, 3 √3. அது பாருங்க, 30க்கு ஆப்போசிட்டு 1, அப்புறம் ஹைபாட்னியூஸ் 2, அப்புறம் இது √3, 1, 2, 3 √3. அதே பாரு 45, 45, 90 இருந்தால் இது என்ன ரேஷியோ, 45க்கு ஆப்போசிட்டு 1, இந்த 45க்கு ஆப்போசிட்டு 1. அப்போ தேர்ஃபோர் இதை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தால் √2. அப்புறம் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இந்த 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1, 1, 2, அதுக்கு ரூட் எடுத்தால் √2. அப்போ 1, 1, √2. இது காஸ் 45, சைன் 45, டேன் 45 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் 30 டிகிரி 60 டிகிரியில் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் யூஸ் ஆகும். அது இந்த 30 டிகிரி 60 டிகிரினா 45 டிகிரியை தவிர இப்போ இங்கே பாருங்க, சைன் 0னா 0, 0வும் π/2வும் வேணும்னா, அதே காஸ் 0னா 1. நல்லா ஞாபகம் வச்சிங்க. சைன் 0 0, காஸ் 0 1. இதை பாருங்கள், 0 1 1 0 இதுதான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுவும் ரொம்ப ஈஸி. சைன் 0 0,
காஸ் 0 1. அதே சைன் பை பை 2 1, காஸ் பை பை 2 0. அதே சைன் பை 0, காஸ் பை மைனஸ் 1, காஸ் 2 பை ப்ளஸ் 1. இப்போ சைனுக்குள்ளே ஒரு பை வந்தாலும் 0 தான், 2 பை வந்தாலும் 0 தான், 3 பை வந்தாலும் 0 தான், எத்தனை பை வந்தாலும் 0. ஆனால் காசுக்குள்ளே ஆடு நம்பரில் பை வந்தால் -1, ஈவன் நம்பரில் பை வந்தால் +1. இது பேசிக் கான்செப்ட், பேசிக் ஆங்கிள். இதுவும் இந்த ட்ரையாங்கிளும் இருந்தால் எவ்வளோ பெரிய ஆங்கிளுக்கு வேணாலும் நீ வேல்யூ போட்டுக்கலாம். நல்லா பார்த்துக்கோ. சைன் 0 0, காஸ் 0 1, அப்புறம் சைன் பை பை 2 1, காஸ் பை பை 2 0, அப்புறம் சைன் பை 0, காஸ் பை -1, காசுக்குள்ளே 2 பை +1, சைனுக்குள்ளே ஆடு நம்பர் பை வந்தாலும் சரி, ஈவன் நம்பர் பை வந்தாலும் சரி 0 தான். ஆனால் காசுக்குள்ளே ஆடு நம்பரில் பை வந்தால் -1, ஈவன் நம்பரில் பை வந்தால் +1. இது புரிஞ்சுதான்? இது இருந்ததுன்னா அடுத்த 2 பயிற்சி உனக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இந்த 1உடைய போலார் ஃபார்ம் முந்தி சொல்லி கொடுத்தேன் இல்லையா? 1உடைய போலார் ஃபார்ம் பாருதா, இங்கே 1 இருக்கா? 1உடைய போலார் ஃபார்ம் இதை அப்படியே சொல்லலாம். காஸ் 0 இதோட ஐ சேர்த்தி ப்ளஸ் ஐ சைன் 0 பார் 1 வந்துடும். பார் காஸ் 0 வந்து 1, ஐ சைன் 0 0, அப்போ 1ன்னு வரும். அப்போ 1உடைய போலார் ஃபார்ம் காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0ன்னு சொல்லலாம். அதே ஐ அப்படிங்கும்போது காஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ சைன் பை பை 2. தான் பாருங்க, ஐ சேர்த்துனீங்கன்னா இங்கே ஐ பெருக்குனா இங்கே ஐ பெருக்குமா, இது ஐ ஆயிருமா? அப்போ இதை என்ன எழுதலாம்? காஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ சைன் பை பை 2. அதே பாருங்கள் -1உடைய போலார் ஃபார்ம் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. இதிலிருந்து டக்குன்னு அப்படியே நீங்கள் இது ஈஸியாக போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது பேசிக். இது அப்படி இது 1உடைய போலார் ஃபார்ம், இது வந்து ஐயோடைய போலார் ஃபார்ம், இது வந்து -1உடைய போலார் ஃபார்ம். நான் சொல்கிறது புரிஞ்சுதா கண்ணு? 1உடைய போலார் ஃபார்ம் என்ன, இது அப்படியே ஐ சேர்த்தி காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0. ஐயோடைய போலார் ஃபார்மு காஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ சைன் பை பை 2. தான் பாரு, இங்கே ஐனா இங்கே ஐயால் பெருக்குவீங்க, அதுதான் இந்த ஐ. அதே -1உடைய போலார் ஃபார்ம் அப்படின்னா காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. புரிஞ்சுதா கண்ணு? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். ஒன்றுமே கிடையாது. நம்ம போலார் ஃபார்மு ட்ரிக்னாமெட்ரிக்கு கொண்டுட்டு வரோம். ட்ரிக்னாமெட்ரியும் இந்த போலார் ஃபார்மும் இது பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஆங்கிளை போலார் ஃபார்ம் வேணும் அப்படின்னாவே உனக்கு தெரியும். மாடுலஸ் வேல்யூ வேணும், ஆர்குமெண்ட் வேல்யூ வேணும், மாடுலஸ் வேல்யூ, ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், ஆர்குமெண்ட்டு, பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும், தீட்டா. இது 3ஐயும் போட்டு பாருங்கள், ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுதான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இத்தனை வழிமுறைகள். இது எல்லாமே பார்த்துருக்கோம். அப்புறம் இன்னொன்று, மல்டிப்பிளில் இருந்தால் ஆங்கிளை கூட்டிக்கணும், டிவைடில் இருந்தால் ஆங்கிளை பெருக்கிக்கணும், பவரில் இருந்தால் பவரை முன்னாடி கொண்டாந்துக்கணும், ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா காஞ்சிகேட் எழுதணும். இவ்வளோ தான். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது கண்ணு. நல்லா பார்த்துக்குங்க. மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும், அடுத்தது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா கண்டுபிடிக்கணும். அது தீட்டா வந்து எந்த குவாட்ரனில் இருக்குது, நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன குவாட்ரனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் தீட்டா. அது ஃபஸ்ட்டு குவாட்ரனில் இருந்தால் ஆல்ஃபா, ஃபோர்த்து குவாட்ரனில் இருந்தால் மைனஸ் ஆல்ஃபா, அதே செகண்ட் குவாட்ரன்னா பை மைனஸ் ஆல்ஃபா, தேர்டு குவாட்ரன்னா ஆல்ஃபா மைனஸ் பை. இதை பொறுத்து தீட்டாவை கண்டுபிடிப்போம். அப்போ ஆரையும் தீட்டாவையும் சேர்த்தி போலார் ஃபார்ம் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுவோம். ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஆர் சிஸ் தீட்டான்னு கூட எழுதலாம். அடுத்து இந்த ஆங்கிள் கூட 2k பை அல்லது 2n பை ஆட் பண்ணால் வேல்யூ என்ன ஆகாது, மாறாது. நமக்கு நிறைய வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அது அடுத்தது போலார் ஃபார்ம் வந்து மல்டிப்பிளில் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஆங்கிளை ஆட் பண்ணிக்கணும். அதே போலார் ஃபார்ம் டிவைடில் இருந்ததுன்னா
ஆங்கிள் என்ன பண்ணிக்கணும், சப்ராக்ட் பண்ணிக்கணும். மல்டிப்புளாக இருந்தால் ஆட் பண்ணணும், டிவைடில் இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும், பவர் இருந்ததுன்னா பவரை முன்னாடி கொண்டாந்துக்கலாம். புரியுதா? அதே ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா காஞ்சுகேட், நடுவாண்ட குறியை மாற்றணும். இமேஜினரி பார்ட்டு குறி மாறும். இவ்வளோ தான். இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் ஒன்னோடைய போலார் ஃபார்ம் என்ன, இதெல்லாம் இந்த தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இத்தனை வழிமுறைகள். இங்கே இந்த ட்ரிக்னாமெட்ரி இது இங்கே வருது. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பார்த்துக்குங்க. இதில் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. இதை பேசிக் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். இது எல்லாமே உங்களுக்கு என்னது, தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக தான். மாறுமா மாறாதா, எதில் பிரித்து எழுதுனா மாறும். ஏன்னா ரெக்டாங்கிள் ஃபார்மில் போடும்போது எல்லாம் நீங்கள் குழம்பிக்கக்கூடாது, இதெல்லாம் பிரித்து எழுதுவோம். அதனால் இந்த 2 ட்ரையாங்கிள் ரொம்ப முக்கியம். நம்ம டிகிரி 30, 60, 90 அப்படின்னு கொடுத்துருந்தா நாம் அது என்ன ரேஷியோவில் இருக்கும், 1:2:3. அதே நம்ம ஆங்கிள் 45, 45, 19 இருந்தால் நம்ம ரேஷியோ 1:1:2. இது ஈஸியாக பாருங்கள். 30க்கு ஆப்போசிட்டு 1, 60க்கு ஆப்போசிட்டு √3, 90க்கு ஆப்போசிட்டு 2. பார்த்துக்குங்க. 30க்கு ஆப்போசிட்டு 1, அதை விட கொஞ்சம் பெருசு. 60க்கு ஆப்போசிட்டு √3, அதை விட பெருசு. 90க்கு ஆப்போசிட், இதை ஸ்கொயர் பண்ணி பித்தாகரஸ் தேற்றம் தான். ரூட் எடுத்தோம்னா இது 2 வந்துடும். அதே 45க்கு ஆப்போசிட் 1, இந்த 45க்கு ஆப்போசிட் 1, இதை 2 ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தால் √2. புரிஞ்சுதா? இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பேசிக் தான். இது 1உடைய போலார் ஃபார்ம், அதே ஐயோடைய போலார் ஃபார்ம், அதே -1உடைய போலார் ஃபார்ம். இது போட போட உங்களுக்கு ரீச் ஆயிரும். தேங்க்யூ. இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்கள்.